என்னுடைய தாயார் எதிர்வாக செய்த வஞ்சகம் என்ன என்ன நேர்ந்தது தெரியுமா? என்ன அந்த போலியான மகனை என்னுடைய தாயார் யாகேந்திரராஜர்கள் செய்த வஞ்சகன் சூதினால் பகலையாடி நாடு தோற்று நேரம் தோற்று அனைத்தும் தோற்று 12 ஒருவருடன் நாங்கள் காணக கழித்து வந்தோம் அம்மா. அப்படி நாங்கள் காணக கழித்து வரும் வேளையிலே நாங்கள் பரமனை காண வேண்டும். நாங்கள் என்ன சபதம் வைத்திருக்கிறோம் தெரியுமா? அந்த ஆட்ட வேண்டும். செய்ய வேண்டும். இட்ட தூர சபதம் எல்லாம் படைகளத்தில் கொள்ள வேண்டும். என்ன நியமச்சான அவர் அள்ளி ஜன உண்ண வேண்டும். பெரிய என்ன தர்மனுக்கு பட்டமலை சூட்ட வேண்டும். பத்தினி பாஞ்சாலிக்கு அருமை பகை முடிக்க வேண்டும். இப்படி இத்தனை சபதம் எல்லாம் வைத்திருக்கிறோம். இத்தனை சபதம் வைத்திருக்கும் வேலையில் பரமனை காண வேண்டும். வாசுகளை பெற வேண்டும். அதனால
கண்ணே அந்த வந்த இடதனிலே ஒரு மணப்பேழை தொடரதம்மா. போகும் அந்த இடதனிலே ஒரு பெண் பேழை தொடரதம்மா. சரணந்த குமார்த்தி வேலையால கண்ணி வந்து எனக்கு 7 கோடு போட்டு வைத்து நான் அலங்காரமாய் வாரேன் என்று அவள் அரண்மனைக்கு சென்றிருக்கிறாள். அவள் வருவதற்கு முன்பாகவே நான் இங்கிருந்து தப்பித்து போவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா. அப்படியா கண்ணே அர்ஜுனா, ஒரு பெண் போட்ட கோட்டை ஒரு பெண்ணால தான் தாண்ட முடியும். சரி, அந்த பெண் போட்ட கோட்டை ஒரு பெண்ணால தான் தாண்ட முடியும் என்றால் என்னுடைய உருவத்தை உனக்கு தருகிறேன், உன்னுடைய உருவத்தை எனக்கு தான். பெண் உருவத்தில் கோடு தாண்டினால் தோஷம் கிடையாது. கிடையாது. அப்படியே ஆகட்டும் தாயே. அப்படியே தாயே.